ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற மலையாள படம் இப்போ சமீபத்தில் வெளியான பேரடைஸ். இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா பிரசன்னா வித்யநகே. ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அங்ஷா சென்னானயக்கே, பிரசன்னா வித்யாநகே. இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அவரே தான் பண்ணியிருக்காரு, பிரசன்னா வித்யாநகே தான். இது வந்து ஒரு இலங்கையில் வந்து நடக்கிற ஒரு பின்னணியில் படத்தை இயக்குறாங்க. இதோட நடிகர் பார்த்திங்கன்னா தர்ஷனா ராஜேந்திரன், ஷாம் ஃபெர்னாண்டோ, ரோஷன் மேத்யூ. இந்த தர்ஷனா வந்து ஜேஜேஓவில் வந்து ப்ளே நடித்தவங்க. அவங்க வந்து ஒரு திறமையான நடிகை தான். ஸோ இந்த ரோஷன் மேத்யூ வந்து பார்த்திங்கன்னா கேசவன்ற கேரக்டர்லையும், தர்ஷனா ராஜேந்திரன் வந்து அமிர்தான்ற கேரக்டரில் கப்புள்ஸாக வருவாங்க. இவங்க வந்து ஒரு 5th ஆனிவர்சரி கல்யாண 5th ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வராங்க. அது வந்து ஸ்ரீலங்கா பேங்க் கரப்ட் ஆன டைமு ஏப்ரல் 2022 12th அன்றைக்கி வராங்க. அப்போ வந்து அது பின்னாடி நடக்கிற கதை தான். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது. அந்த இடத்துல வந்து நிறைய சுற்றிலாம் பார்ப்பாங்க. ராவணன் பரி பண்ண இடம், அது மாதிரிலாம் நிறைய இடத்துல பார்த்துட்டு ஒரு தங்கும் இடத்துக்கு வருவாங்க. அங்கே மான் கறிக்கெலாம் ஆசைப்படுறவர். அவர் வந்து ஒரு டைரக்டர் மாதிரி, ஒரு சினிமா துறையில் அவருக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இதுவாக கிடைக்கிற மாதிரிலாம், இயக்கத்துக்கு எபிசோட்ஸ் கிடைக்கிற மாதிரிலாம் இவருக்கு வரும். ஸோ இவங்க 2 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அன்றைக்கி அவங்க நைட் வந்து ஜாலியாக இருந்துட்டு படுக்கிறச்ச பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து அவங்களோட உடைமைகள்லாம் திருவிட்டு போயிடுவாங்க. லேப்டாப்பு, ஐஃபோன், அது மாதிரிலாம். இந்த பொண்ணு தான், அந்த ஹீரோ தான், கேசவ் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த அங்கத்தி போலீஸ் வந்து வாங்கினாங்களா இல்லையான்னு அவங்க இன்னசென்ட் அவங்க அந்த திருநங்களை பிடிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோவை கேட்பாங்க, இவர் தானான்னு பாருங்கன்னுவாங்க. அப்போ அந்த ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குன்னுவா. ஆனால் இவன் வந்து கன்ஃபார்மாக ஆமான்ட்டுருவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. ஸோ நீ ஏன் அப்படி சொன்ன, நான் அப்படி தான் எனக்கு ஃபெல்ட் ஆச்சு, நான் அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்வான். அங்கேயே 2 பேருக்கு ஒரு முறுக்கல் வரும். ஸோ இது அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போது ஒருத்தர் வந்து அந்த போலீஸ் வந்து அடித்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒருத்தர் இறந்துருவார். ஸோ இந்த மேலும் அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் எதிர்த்து போலீஸை ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் இன்னொரு இதுவாக போவார். அந்த லாட்ஜில் இருந்தவங்களோட சமைக்கிறவங்க வந்து திருடினாங்களா அப்படின்னு ஒரு இது வரும். அப்படி வரும்போது கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அப்போ அந்த இன்ஸ்பெக்டரை தாக்குவாங்க அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க. அப்போ அதை எதிர்த்து அந்த ஹீரோ பண்ணும்போது வரதான் கிளைமேக்ஸு. அது ஒரு ட்விஸ்டான கிளைமேக்ஸ் தான். ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் இது வந்து நாமினேஷன்லாம் வந்து அவார்டு வின் பண்ணியிருக்கு, நாமினேஷன்லாம் போயிருக்கு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிலாம் போயிருக்கு. இதில் வந்து கடைசியில் ஒரே ஒரு சீன் மட்டும் தான் நடிக்கிறாங்க. மற்றெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தாங்க, ஹீரோயினும் அந்த போலீஸ் எல்லாமே. ஒரு இடத்துல வந்து நான் வந்து நாய் மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து எஜமான் மாதிரிலாம் சொல்லுவார் போலீஸு. அதெல்லாம் வந்து ஓவராக இருந்தது அந்த சீன் மட்டும். பட் இது வந்து அவார்டு பெஸ்ட் வின்னர் அவார்டுலாம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வாங்கியிருக்கு. இது வந்து இதில் வந்து பொழுதுபோக்கோ இல்லை மாஸ்க் ஃபைட்டு காமெடி அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு மீடியமாக போச்சு. இது ஆனால் ஒரு ஸ்லோ படம் தான் ஃப்ரெண்ட். கடைசியில் கிளைமேக்ஸும் ட்விஸ்ட்டாக இருந்தது. அதில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வேலை பண்ணுவாள், அந்த ஹீரோயின் வந்து, அது மட்டும்தான் ட்விஸ்ட்டு. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. இது வந்து வித்தியாசமான படம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு விருந்தாக இருக்கும். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.